இப்படி பண்றேனாரு, அதுவும் தள்ளுபடி பண்ணல. மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கா. அது செய்யல, இதை செய்யலன்னு. ஒரு வருஷம் போனாதான் இவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது. அவங்க வெளிய எங்கனா தப்பு பண்ணாலும் அந்த பார்ட்டியை தான் தப்பு சொல்லுவாங்க. பெரிய சேஞ்ச் தான். புரியுது. யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டுல ரொம்ப ஒரு பெரிய மாற்றம். இது இந்த ஸ்டேட்ல நடக்காது, நடந்துருக்குது. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து பண்ணணும். ஓகே, இப்போ பெண்கள் அரசியலுக்கு வந்தா என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஆல்ரெடி இருக்காங்களே, அதனால ஒன்றும் இல்லை. முன்னாடி சீஃப் மினிஸ்டருமே அம்மா தானே. அதனால ஒரு பொண்ணு அரசியலுக்கு வந்தா அவங்க டேலண்ட்டை விட பர்சனல் லைஃப்பை தான் கிரிட்டிசிசம் பண்ணி பேசுறாங்க. அது ஏன்? அது பரம்பரையா ஒரு ஃபேமிலியோடைய ஒரு ஒரு டிஎன்ஏ, அது ஒரு ஜீன், அதை மாற்ற முடியாது. அதான் வரும். ஃபர்ஸ்ட் இருந்த காலத்துல வந்து, அதாவது அம்மா இருந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இவங்க வந்து எதுவுமே வந்து அவ்வளவு பெருசா வந்து கண்டுக்கல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்போ கேட்டு தான் பார்க்குறாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருன்னு சொல்றாங்க, தரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் அப்படிதான் நடக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இவங்க வந்திருக்காங்கல்ல, நம்ம விஜய் சார் வந்திருக்காங்க. விஜய் சார் வந்திருக்காரு. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தது நல்லது தான். நல்லது செஞ்சு ஒன்றும் மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கா. அது செய்யல, இதை செய்யலன்னு எல்லாம் வந்ததுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்கல்ல. தள்ளுபடி பண்றேனாரு, அதுவும் தள்ளுபடி பண்ணல. பணம் சேர்த்துறனாரு, அதுவும் சேர்த்துல. அவர் அப்படியே இருக்காரு. உங்களுக்கு வந்து இப்போ இருக்க அந்த அரசியல் மேல வந்து உங்களுக்கு எதுனா ஒரு ஒப்பீனியன் எதுனா இருக்கா? அதாவது நீங்க அதை பத்தி எதனா சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் சொல்றதெல்லாம் ஒன்றும் விருப்பம்ல. ஒன்றும் வந்து நல்லது செஞ்சா போதும். இதுல விஜய் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, இப்பதான் வந்திருக்கிறாங்க, புதுசா வந்திருக்கிறாங்க. எதையுமே வந்து நம்ம இமிடியேட்டா எதையுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அரசியல்ல ஊர்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் இன்னைக்குதான் வந்திருக்கிறாரு, ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் போனாதான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா வருமா வராதா, அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்ப எதுவுமே நம்மளால கெஸ் பண்ணி சொல்ல. இப்போ வந்து ஆட்சி மாறி இருக்கு, கட்சி எல்லாம் மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க என்ன மாதிரி என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்கள்ட்ட இருந்து? அதான் சொல்றேன் இல்லைங்களா, இப்பதான் வந்திருக்கிறாங்க. எதையுமே வந்து யங் ஜெனரேஷன் இல்லையா, அதனால எதையுமே நம்ம இமிடியேட்டா சொல்லவே முடியாது. ஒரு வருஷம் போனாதான் இவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். எடுத்த உடனே நம்ம சூப்பரா ஒரு 2-3 விஷயங்கள்ல செஞ்சுட்டு இவங்க சூப்பரா இருக்காங்க, சூப்பரா செய்யறாங்க அப்படின்றத நம்மளால யாராலையுமே கிடைக்க முடியாது. அவங்க அரசியல்ல இருக்கிறவங்க வேணா சொல்லலாம் முடிய, பொதுமக்களா இருக்கக்கூடியவங்க வந்து போக போக தான் தெரிஞ்சுக்கிறவங்களோட இமிடியேட்டா எதையுமே நம்மளால கணிக்கவே முடியும். கொஞ்ச நாள் ஆகும். இல்லையா, உங்களை மாதிரி யங் பிளட்டா இருக்கீங்க. இப்போ உங்களை எடுத்த உடனே நீங்க சூப்பரா ஊருக்கு உங்களை பாராட்ட முடியாது இல்லையா. உங்களுக்கும் ஒரு அனுபவம் வரணும் இல்லையா. வயசு அனுபவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வரும், பார்ப்போம். வந்து பெண்கள் அரசியலுக்கு வந்தா என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் அரசியலுக்கு வந்தாவா? பெண்கள் அரசியலுக்கு வந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா எல்லாமே அது சாத்தியமானா முடியாதுல்ல. உங்க ஒப்பீனியன் நீங்க இல்ல, இப்ப அம்மா இருந்தாங்க, அம்மா இருக்கும்போது ஆட்சி நல்லா இருந்தது. ஏன்னா அம்மா வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியில வந்து அவங்க அப்படியே மொத்தமா குறைச்சிட்டாங்க. அது வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப சிஎம் வந்து நம்ம தளபதி வந்திருக்காரு. இப்ப வந்து நீங்க இப்ப நம்ம சிஎம் கிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட்? இல்ல, அவங்க வந்து பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்பதான் வந்திருக்காங்க, 2 மாசத்துல வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தப்புதான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்றதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். சில விஷயங்கள் வந்து தப்பும் நடக்கும், ஆனா அது எல்லாத்தையுமே வந்து உடனே பண்ண முடியாது. ஆட்சி செய்யறவங்க நல்லா பண்றாங்க, ஆனா அது கூட இருக்கவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வெளிய எங்கனா தப்பு பண்ணாலும் அந்த பார்ட்டியை தான் தப்பு சொல்லுவாங்க. டிவிக்கே சரியில்லை. அதனால அவங்க கூட இருக்கவங்க கொஞ்சம் கரெக்டா இருந்தாங்கன்னா அது இந்த இது நல்லா போகும்.